ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 109 தகை அணங்குறுத்தல் 1088வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஒள் நுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. ஒள் நுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. ஒள் நுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. தலைவன் சொல்லுகின்றான், எத்தனையோ போர்க்களங்களிலே போர் வீரனாக இருந்து நான் வெற்றி கண்டிருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், எதிரிகளை தோற்கடித்திருக்கிறேன், எதிரிகளை வென்று நான் ஜெயித்திருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், எதிரிகளை கொன்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய காதலியை நான் பார்க்கின்றேன். அவள் நெற்றிருக்கிறதே, அதிலிருந்து ஒரு ஒளி பிறக்கிறது. மூன்றாம் பிறை சந்திரனைப் போல அந்த நெற்றி இருக்கிறது, அதிலிருந்து ஒரு ஒளி வருகிறது. அங்கே அந்த 2 கண்கள், அந்த நெற்றிக்கு மூன்றாம் பிறை சந்திரனுக்கு கீழே ஒளி பொருந்திய 2 கண்கள் இருக்கின்றன. அதற்கும் மேலே ஒரு புருவம் இருக்கிறது. அது மிகப்பெரிய கொடுமையான ஒரு வளைந்த போர்வாளை போல் இருக்கிறது. இந்த தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது என் மனம் உடைந்து விட்டது. எத்தனையோ போர்க்களத்திலே நான் வென்று வெற்றி வாகை சூடிய நான் இப்பொழுது இவருடைய நெற்றியையும் இவருடைய பார்வையையும் இவருடைய புருவங்களையும் இவருடைய கண் பார்வையும் பார்த்து தோற்றுவிட்டேன். என் மனம் உடைந்து விட்டது, என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை, அவள் முன் என்னால் நிற்கவே முடியவில்லை. அவ்வளவு ஒளி பொருந்திய கண்களும் ஒளி பொருந்திய நெற்றியும் வீசி என்னையே குறிவைத்து தாக்குவதை போன்ற அந்த புருவமும், ஒரு வாளை, ஒரு எதிரில் இருக்கின்ற வீரன், எதிரி வீரன் ஒரு வாளை என் கண் முன்னே வந்து என்னை அந்த வாளை வீசி என்னை கொள்வதற்கு வருகின்றதைப் போல அவளுடைய புருவம் இருக்கிறதே, அப்படி என்னை வாள் வீசி அந்த புருவம் என்ற வாளினாலே வீசி வீசி என்னை வீழ்த்தி விட்டாள். அவருடைய ஒளி பொருந்திய அந்த நெற்றி அதனுடைய புறப்பட்டு அதிலிருந்து வருகின்ற ஒளி என்னை வீழ்த்தி விட்டது. என் பார்வை மங்கடித்து விட்டது. என் பார்வை மங்கி விட்டதினாலே நான் தோற்றுவிட்டேன். என்னால் அவருடைய போரிட முடியவில்லை. காதல் போரிலே நான் தோற்றுவிட்டேன். காதல் போரிலே என் காதலி வென்று விட்டாள். ஆகையினாலே என்ன செய்வது? போரிலே வென்றேன், புகழ் பெற்றேன். ஆனால் இந்த காதல் போரிலே தோற்றுவிட்டேன். இதற்கு காரணம் என்னுடைய காதலியினுடைய பார்வையும் அவளுடைய புருவமும் ஒளி பொருந்திய நெற்றியும் தவிர வேறொன்றுமில்லை. எதிரிகள் எவ்வளவு பலம் வாய்ந்திருந்தாலும், எத்தனை ஆயுதங்களை கொண்டு தாக்கினாலும் நான் வென்றேன். நான் தோற்கவில்லை, உள்ளமுடையவில்லை, நெஞ்சை நிமிர்த்தி காட்டி போரிட்டேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய நெஞ்சை நிமிர்த்த முடியவில்லை. நான் தலை வணங்கிவிட்டேன். என் பார்வை குனிந்து விட்டது. என் பார்வை நேர்பார்வை இல்லை, அஞ்சா நெஞ்சம் இல்லை, அஞ்சுகின்ற நெஞ்சமாகிவிட்டது. என் கை கால்கள் எல்லாம் வீரத்தை இழந்து விட்டன. நான் போர்க்களத்திலே தோற்றுவிட்ட ஒரு வீரன் போல நான் இருக்கிறேன். காரணம், அவ்வளவு போர் வீரர்களை போல் அல்லாமல் அவர்களையும் மிஞ்சிய ஒரு போரை என்னுடைய காதலி என் மீது நடத்திவிட்டாள். என்ன கருவிகளை கொண்டு தாக்கினாள்? பார்வையினாலும், கூர்மையான பார்வையினாலும், காதல் பார்வையினாலே, போரிடுகின்ற வளைந்த புருவத்தை கொண்ட போர் வாளினாலே, புருவம் என்ற வாளை கொண்டு தாக்கினாள். ஒளி பொருந்திய அந்த சூரியனை போன்ற சந்திரனை போன்ற ஒளி வீசுகின்ற அந்த நெற்றியை கொண்டு என்னுடைய பார்வையை மழுங்கடித்து விட்டாள். எனக்கு பார்வை போய்விட்டது. அவளுடைய பார்வையை பார்த்து என் பார்வை போய்விட்டது. நான் தோற்றுவிட்டேன். அவள் போர் வீரர்களிட பெரிய வீரம் பொருந்தியவள். அழகு மட்டுமல்ல, அவளிடத்திலே இத்தனை உடல் உறுப்புகள் அவளோடு சேர்ந்து போரிட்டு என்னை வீழ்த்தி விட்டன என்று இந்த குறட்பாவிலே கூறுகின்றார். காதலன் காதலிக்கு, அவளுடைய பார்வைக்கு கட்டாயம் தோற்று விடுவான். அதிலே காதலி ஜெயிப்பாள், காதலன் விழுந்து விடுவான். ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். அது தோற்றது நல்லதுதான், அவர்களுக்கு திருமணம் நடைபெறும், பேரின்பத்தை அடைவார்கள் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் சந்திப்போம்.